ஜூலை மாதத்துல மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு குருவினுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிக்கு இருப்பது ஓரளவுக்கு நல்ல முடிவுகள், திடமான முடிவுகள் அல்லது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை 10, 11, 12 தேதிகள்ல சில சங்கடமான சூழ்நிலைகள் அல்லது வேலையை சில பேர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா? அதுக்காக ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது. இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு வரும். முடிந்த அளவுக்கு ஜூலை 10, 11, 12 தேதிகள்ல வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய மேலதிகாரியிடம் போய் உங்களுக்கு ப்ரொமோஷன் கேட்பது அல்லது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்ஃபருக்கான அப்ளிகேஷனுக்காக பேசுறது. இதெல்லாம் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான செயல்களை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு இந்த மாதம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் சில சங்கடங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சில பிரச்சனைகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கை கால்கள் இதிலெல்லாம் தான் வந்து வலி வீக்கம் போன்ற விஷயங்களால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு வருவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. பங்குச்சந்தை முதலீடு போன்ற விஷயங்கள் இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. உங்களுடைய 5ஆம் அதிபதி கேதுவுடன் சஞ்சாரம் செய்ய போவது உங்களுக்கு சில தடைகள், தாமதங்கள் அல்லது முதலீட்டு இழப்புகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட வருவதற்கான அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு பண்ணதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் நேரடியாக ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. இளம் வயது திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு சாதகம் இல்லாத ஒரு மாதம். 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதியின் சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு நிகழும். அதனால இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில மனஸ்தாபங்கள், வாழ்க்கை துணையுடன் சில மனஸ்தாபங்கள் அல்லது ஆரோக்கிய குறைபாட்டினால் சில பிரச்சனைகள் அல்லது ஏற்கனவே திருமணம் ஃபைனலைஸ் ஆகி அதில் கொஞ்சம் தாமதங்கள், தடைகள் வருவதற்கான சூழ்நிலை கூட உண்டு. எனவே இந்த ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோ, அதாவது இருக்கிறது அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். புதுசாக எந்த விதமான விஷயங்களையும் செய்யாமல் அப்படியே இந்த மாதத்தை கொஞ்சம் அப்படியே நகர்த்துவது மகர ராசிக்கு இந்த மாதம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.